இது நம்ம கடலூர் எஃப்எம். வரலாற்றின் பக்கங்கள் பிப்ரவரி 4 திரும்பி பார்க்கலாமா? உலக புற்றுநோய் தினம் சர்வதேச புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாள் புற்றுநோய், அதன் தடுப்பு, கண்டறிதல் மற்றும் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தடுக்கக்கூடிய புற்றுநோய் இறப்புகளை குறைக்கும் மற்றும் சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தும் செயல்களை ஊக்குவிப்பதன் மூலம் புற்றுநோயின் உலகளாவிய தாக்கத்தை குறைப்பதே இதன் முக்கிய குறிக்கோள். இலங்கையின் சுதந்திர தினம். இலங்கையில் இந்த தேசிய விடுமுறையானது 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4 பிரித்தானிய ஆட்சியிலிருந்து நாடு சுதந்திரம் அடைந்ததை நினைவு கூறுகிறது. இது நாடு முழுவதும் அணிவகுப்புகள், நடனங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கொண்டாட்டங்களால் குறிக்கப்படுகிறது. ரோசா பார்க்ஸ் தினம். மான்கோமெரி பஸ் புறக்கணிப்பில் முக்கிய பங்கு வகித்ததற்காக மிகவும் பிரபலமான அமெரிக்க சிவில் உரிமை ஆர்வலரான ரோசா பார்க்ஸின் நினைவாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள சில மாநிலங்கள் அவரது பிறந்த நாளான பிப்ரவரி 4 அன்று இந்த நாளை கொண்டாடும் அதே வேளையில் மற்றவர்கள் அவர் கைது செய்யப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 1 அன்று கொண்டாடுகிறார்கள். இன வேறுபாடு மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிரான போராட்டத்தில் அவரது பங்களிப்பை இந்த நாள் அங்கீகரிக்கிறது. பிப்ரவரி 4 2014 உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாஃப்டின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சத்யா நாதெல்லா நியமிக்கப்பட்டார். 2009 பாபா ராம்தேவ் அவரது சேவைகளுக்காக இந்திய அக்குப்ரெஷர் சயின்சஸ் அகாடமியால் நேரடி நேர சாதனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2008 பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது பிதாயின் தாக்குதலை நடத்தினர். 2007 முன்னாள் அமெரிக்க துணைத் தலைவர் அல்கோர் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் விருதை பெற்றார். 2006 பிப்ரவரி 4 சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானின் அணு ஆயுத மேம்பாடு குறித்த விஷயத்தை பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பியது. 2004 பிப்ரவரி 4 உலகை மாற்றிய சமூக வலைத்தளம் மார்க் ஜூக்கர்பெர்கால் தொடங்கப்பட்டது ஃபேஸ்புக். 1998 ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1990 இந்தியாவின் முதல் கல்வியறிவு மாநிலமாக எர்ணாகுளம் அறிவிக்கப்பட்டது. 1978 இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி ஜூலியஸ் ஜெயவர்தனே ஜனாதிபதியாக பதவியேற்றார். 1965 நெவாடாவில் அமெரிக்கா அணுகுண்டு சோதனை நடத்தியது. 1948 இலங்கை பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. 1948 பிப்ரவரி 4 RSS ரிசர்வ் வங்கியின் தேசியத்தை தடை செய்தது. 1928 ஹென்ரிக் லோரென்ஸ் ஒரு டச்சு இயற்பியல் அறிஞர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர். மகாத்மா காந்தி உடல்நலக் குறைவு காரணமாக மும்பை சிறையில் இருந்து நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டார். பிப்ரவரி 4 1924. 1922 இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது. 1920 பிப்ரவரி 4 முதல் விமான சேவை லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையே தொடங்கியது. 1895 அமெரிக்காவின் சிகாகோவில் முதல் ரோலிங் லிஃப்ட் பாலம் திறக்கப்பட்டது. 1919 பிப்ரவரி 4 ரிச்சர்ட் பி ஸ்மித் ஒரு ஆஸ்திரேலிய கண்டுபிடிப்பாளர் இறந்தார். 1881 தினசரி நாளிதழான கேசரியின் முதல் இதழ் லோகமானிய திலகரின் பதிப்பின் கீழ் வந்தது. 1847 அமெரிக்காவின் முதல் தந்தி நிறுவனம் மேரிலாந்தில் நிறுவப்பட்டது. அமெரிக்காவின் முதல் அதிபராக ஜார்ஜ் வாஷிங்டன் 1789 பிப்ரவரி 4 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1783 இத்தாலியின் கலாப்ரியாவில் அத்தகைய பேரழிவு நகரமான பூகம்பம் ஏற்பட்டது. இதில் சுமார் 50,000 பேர் உயிரிழந்தனர். 1628 ஷாஜகான் ஆக்ராவின் பேரரசராக அறிவிக்கப்பட்டார். 1318 பங்கா மகர் பகவத் பக்தர் இந்த நாளில் சமாதி அடைந்தார். 1620 பிப்ரவரி 4 ஹங்கேரியின் இளவரசர் பெத்லனுக்கும் ரோமின் பேரரசர் 2ஆம் பெர்டினாண்டுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது.
மீண்டும் நாளை வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கலாம். நன்றி.